சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஷீட் தான் பார்த்துட்ருக்கோம். பேஜ் நம்பர் 4. நீங்களும் அழகாக இந்த பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. இந்த புக்கு வேணும்னா மேம்க்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் மூலயமா அமுச்சு வச்சுருவேன். இப்போ பாருங்கள், வண்ணங்களை கொண்டு வரைக. இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு கலர்ஸ் எடுத்துக்கோங்க. அழகாக இந்த பேட்டர்ன் மேலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக வரைஞ்சிட்டே போகணும். வெளியே வராமல் அழகாக மேம் கூடயே சேர்ந்து நீங்களும் அழகாக வரைங்க. வெரி குட். இந்த மாதிரி நல்லா அழகாக வந்து நல்லா டார்க்காக வரைங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? நம்ம எழுத்தெல்லாம் நல்லா அழகாக வரணும்னா இது மேலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேஸ் வந்து படணும். ஓகே, இந்த பட்டாம்பூச்சிக்கும் நான் என்ன பண்ணிடுறேன், அழகாக வந்து கலர் பண்ணிடுறேன். உங்களுக்கு எல்லாம் கலர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அழகாக வந்து நம்ம கலர் பண்ணிடலாம். அடுத்து வேறு ஒரு நிறம் எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு சிவப்பு, இந்த நிறத்துடைய பேர் என்ன, சிவப்பு சொல்லிட்டே அழகாக இது மேலே வந்து பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது, நீங்களா நானா? யார் பண்ண போகிறது? நம்ம 2 பேருமே இல்லையா? அழகாக வந்து இந்த பொன் வண்டு, இது பேர் என்னதுமா, பொன் வண்டு. அழகாக வந்து கலர் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து ஒரு கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ, லைட் ப்ளூ இல்லையா? அழகாக வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். மேம் கேமரா எடுத்துகிட்டே பண்ணுறதால இப்படி இருக்குது. நீங்கள் வெளியே வராமல் நல்லா நிதானமாக அழகாக பண்ணுங்கள். ஓகே, நல்லா அழகாக பண்ணுங்கள். வட்டம், இது என்ன ஷேப்புமா, இது வட்டம். சர்க்கிள் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்ல, அதுதான் வட்டம். வட்டம் வட்டம். வட்டத்துக்கு 2 டாட்டு தான் இருக்குது இல்லையா? அதை பண்ணிடலாம். அடுத்து ஆரஞ்சு வண்ணம் எடுத்திருக்கேன். இது செமி சர்க்கிள் மாதிரி, அரை வட்டம். செமி சர்க்கிளுக்கு தமிழ் என்னது சொல்லி பழகுங்க, அரை வட்டம். அரை வட்டம் சொல்லிட்டே பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கிலலாம் நீங்கள் வந்து ஸ்கூலில் பண்ணியிருப்பீங்க. இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக வீட்டில் வந்து பண்ணிங்கன்னா தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து அழகாக வந்து படிக்க வரும். அதனால் டெய்லி வந்து நம்ம தமிழ் எழுதி படிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நல்லா அழகாக பட்டாம்பூச்சிக்கு நம்ம வண்ணம் அடிச்சிடலாம். அடுத்து நேவி ப்ளூ, டார்க் ப்ளூ. ஓகேவா? ஃபஸ்ட்டு கீழேருந்து நம்ம மேலே போயிடலாம். அடுத்து பாருங்கள், நம்ம அடுத்த வட்டத்தில் அழகாக போடலாம். சரியா? திருப்பி இங்கேருந்து அமக்கலம் பண்ணாமல் அழகாக படிப்பீங்க தானே செல்லக்குட்டியாட்டம்? படிப்பீங்களா, படிக்க மாட்டிங்களா? வெரி குட். அடுத்து பாருங்கள், அடுத்து மெரூன் கலர். ஒரு பாம்பு மாதிரி அழகாக வந்து ஷேப் வருது இல்லையா? நல்லா அடிச்சுக்குங்க. நல்லா இது மேலேயே பண்ணிகிட்டே வாங்க. என் கூடவே சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள், அப்போ அழகாக வந்து பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம ஒவ்வொரு கலரில் அடிக்கிறதால எவ்வளோ அழகாக வந்து இந்த ஒர்க் ஷீட் வந்துருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் ஒர்க் ஷீட்டே இந்த மாதிரி அழகாக பண்ணுங்கள். அடுத்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கலர் பண்ண போகிறோம். ஒரு அரண்மனை கோட்டை மாதிரி இருக்கு இல்லையா? இந்த கோட்டைக்கு வந்து நான் கலர் பண்ண போகிறேன். மேம் வந்து ஒரு கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணணுமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுங்கள். கலர் கலராக பண்ணுங்கள், அழகாக இருக்கும் பார்க்க. ஓகேவா? நானுமே கலர் கலராக யூஸ் பண்ணுறேன். கோட்டை, இது பேர் என்னதுமா, கோட்டை. ஒரு ராஜாவுடைய கோட்டை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சிவப்பு. இப்போ என்ன வண்ணம் அடிச்சிட்ருக்க மேம், சிவப்பு. சிவப்பு. நல்லா அழகாக பண்ணுங்கள், வெளியே வராமல் அழகாக பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து ஆரஞ்சு வண்ணம்.
நல்லா அழகாக பண்ணுங்கள். மேம் கூட சேர்ந்து நீங்களும் அழகாக கண்ணை வளமாடிங்க. இது உங்கள் புக்கில் நல்லா பெருசாக இருக்கும். மேம் இது எடுத்து பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு சின்னதாக இருக்குதுன்னு தெரியுது. அதனால் நான் பெருசு பண்ணியிருக்கேன். நீங்கள் அடிக்கும் பொழுது நல்லா அது பெருசாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கோட்டைக்கு நீங்களும் அழகாக கலர் பண்ணுங்கள். மேலே ஒரு ட்ரேசிங் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி இது போதும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.